வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம தொகுப்பில் ஆங்கில புத்தாண்டை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். பார்க்க போகிற ராசி கலையும் அழகும் சுறுசுறுப்பும் வேகமும் விவேகமும் கொண்ட மீனராசி நேயர்களே. இந்த மீனராசிக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்பு அப்படின்னு பார்த்தா, அது பொறுமைங்கிற சிகரத்தை அடையக்கூடியவங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் சிகரத்தை தொட்டுடலாம். ஏன்னா கால் பாதம் தான் நீங்கள். உங்கள் பாதம் வலியினால் அந்த இடமே வலிந்துடும். அப்போ எப்பயுமே உங்களை நீதி, நேர்மை, சுறுசுறுப்பு, வேகம் இருந்தால் உங்களை ஜெயிக்க உலகத்தில் யாராலும் முடியாது. அப்படிப்பட்ட மீனராசிக்காரங்க தான் நீங்கள். அதனால தான் இங்கே குரு ஆட்சி பெறுறாரு, சுக்கிரன் உச்சம் பெறாரு. ரெண்டுமே குருமார்கள். குரு வீட்டில் எதிரி உச்சமான பாருங்கள். அப்போ எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் நீங்கள் அதாவது சண்டை ஓட்டு ஜெயிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. சண்டை ஓட்டால் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அன்பால் உலகத்தையே ஜெயிக்கலாம். அதுக்கு தான் குரு இங்கே ஆட்சி பெற்று அன்பு, பாசம், நேசம், பக்தி, பொறுமை, இது பூரா உங்கள் மிகப்பெரிய சொத்து. யாருக்கு? மீனராசிக்காரங்களுக்கு. அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கிறத பார்ப்போம். வருகிற மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு பிறக்குதுங்க வருஷம், ஆங்கில வருஷம். உலகமே கொண்டாட போகுது. நமக்கு இரவு நேரத்தில் அது பிறக்கிற நேர கணக்கு பார்த்தோம்னா 12 மணிலேருந்து பார்த்தோம்னா கன்னியா லக்கணமும், நம்ம கணக்குப்படி வாக்கிய கணக்கு காலம் பார்ப்போம்னு பார்த்திங்களேன் 6 மணிக்கு பார்த்தோம்னா தனுசு லக்கணம் வருது. உங்கள் ராசி மீனராசி. மீனராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். இப்போ மீனத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதுக்கப்புறம் சனி வரப்போகிறாரு. ஜென்மச்சனியாக உங்களுக்கு வரப்போகுது. 2வது ராகும் இருக்கார். அப்பப்போ சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். என்ன வேலை பார்த்தாலும் நடவடிக்கை முடியல. வேலை பார்க்குற இடங்களில் என்னத்தையாக சொல்லிகிட்டே இருக்காங்கப்பா அப்படின்னு மனசு ஏதாவது ஒன்று. ஆனால் நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் இருப்பீங்க. இருந்தாலும் உங்கள் மேலே ஒரு போட்டி போராமைகள், தொழில் பண்ணுற இடத்துலையோ வீட்டில் இருக்கிற எங்கேனாலும் சரி உங்கள் மேலே மற்றவங்க சின்ன ஒரு போட்டி போராமல் இருக்கத்தான் செய்யும். அது யாராக இருந்தாலும் சரி, அது நண்பனாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக சரி, உடன் பிறந்த சகோதர சகோதரி, உங்கள் மேலே சின்ன ஒரு போட்டி போராமை இருக்கும். ஏன்? ராகு அங்கே இருக்கனால. அந்த போட்டி போராமை இருக்கனால உங்களுக்குள்ள மன உபாதைகள், மனக்குழப்பங்கள், உடல் சார்ந்த சின்ன சின்ன, அது பெரிய பிரச்சனை கிடையாது, சின்ன சின்ன பிரச்சனை சரி பண்ணக்கூடிய பிரச்சனை தான். அது ரொம்ப அது நிழல் கிரகம். என்னையா சளி பிடிச்சிருக்குங்க, ஆனால் செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிம்பாங்க. உடம்புல என்னமோ வர்ற மாதிரி தெரியுது, உள்ள ஒன்றுமே இல்லையா. இது மன வியாதிமாங்க, மனக்கோளாறு. உங்கள் மனசை ரிலாக்ஸ் ஆகிட்டிங்கன்னா எல்லாமே சரியாக போயிடும். அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு ராகு உட்காந்துருக்கிறார். ராகு உட்காந்து என்ன செய்வார்? உள்ளுக்குள்ளே என்னத்தையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பார். நீங்கள் அதை பற்றி பொருட்படுத்தாமல் இயற்கையான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்க. வந்தது வரட்டும், போனது போட்டு விட்டுருங்க. அது பாடும் அடங்கிடும். அவ்வளோதான். 2ஆம் இடம் சுத்தம். 2ஆம் இடம் உங்களுக்கு யார் அப்படின்னா மேசம். மேசத்துக்கு அதிபதி செவ்வாய், தனாதிபதி அவர் தான் உங்களுக்கு. 3ஆம் இடம் யார் அப்படின்னா குரு பகவான். அந்த 3ஆம் இடத்துலேருந்து சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் ஆட்சி வீட்டில் குரு உட்காந்துருக்கிறார். 3ஆம் மறைவுஸ்தானம். இருந்தாலும் மறைமுகமான வெற்றி கிடைக்கத்தான் செய்யும். உங்களுக்கு எதிர்பாராத உங்களுக்கு வெற்றிகள், சில மாற்றங்கள், ஏற்றங்கள் இந்த வருஷத்தில் பிறக்கும். அதை நீங்கள் அனுபவிச்சுக்கலாம். 4 சுத்தம். 5ஆம் இடத்துல செவ்வாய். உங்கள் வீட்டிலேருந்து 5ஆம் செவ்வாய் இருக்கார். ரொம்ப சிறப்பு. வருஷம் பிறந்த பிறகு ஒரு தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், தொழில் லாபங்கள் கிடைக்கும். இது வரைக்கும் வராத சொத்துக்கள் வரும். இழந்த சொத்துக்களை மீட்டுவீங்க. பல சொத்துக்களை விற்று புதிய கட்டடம் கட்டுவீங்க. இருந்த வீட்டில் மறுவீடு போவீங்க. ஏதாவது ஒரு மாற்றங்கள், ஏற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கனால. உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடம் சுத்த 7ஆம் இடத்தை கேது இருக்கார். அப்போ இந்த கேது உட்கார்ந்து கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். நீங்கள் அதை ரொம்ப பொருட்படுத்தாமல் போயிடணும். அதுக்குள்ளே ஏன்னா 7ஆம் இடத்துல கேது இருந்தால் கணவனால் உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, மனைவினால் கணவனுக்கு ஒரு பிரச்சனை அப்பப்போ வரும். டிஸ்மிஸுங்க அப்புறம் சரியாக போயிடும். ஏன்னா இது 2 நேரில் பார்க்குறாங்க, உபயத்தில் இருக்காங்க.
ரொம்பையும் ஓவராக போகாது. அதனால் நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே உங்கள் லைஃப் லார்னு உங்களுக்கு நல்லா அமைஞ்சிருவார். 8 சுத்தம் பாக்கியஸ்தான் புதன் ரொம்ப சிறப்பு. இந்த லக்கணத்துக்கு புதன் ஈசப்பட்டால் பாக்கியஸ்தான் புதன் இருக்கார். உங்கள் அறிவாலும் ஜெயிக்கலாமுங்க. புதன் அறிவுக்கு அறிவு, ஞானம், சுறுசுறுப்பு, தெள்ளத்தெளிவு, நாடகம், நடிப்பு, சிரிப்பு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நல்ல சிரிச்ச முகத்தோடு இருக்கிறது, நல்ல எல்லார்ட்டையும் நல்லா ஒரு அன்பாக பழகிறது, பொதுநலம் சொல்லுவோம், சோசியல் சயின்ஸ் அந்த மாதிரி சோசியல் மாதிரி ஒரு இதாக பண்ணிக்கிறது. அது இயற்கையான முறையில் நீங்கள் அதை ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் ரொம்பையும் இல்லாமல் இந்த ரெண்டு நடுவில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நடுத்தரமாக இருந்தாலே புதனுக்கு ரொம்ப பிடிக்காது. நடுநிலையாதி அவன் ஆணும் பெண்ணும் கலந்த உருவம் தான் இந்த புதன். அப்போ எல்லாமே நிறைஞ்ச மாதிரி இருந்துக்கிறணும். நகையே இல்லாட்டி நகை இருக்க மாதிரி நீங்கள் இருந்துக்கிறணும். அதான் இப்போ சொல்லுவாங்களே, ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும், புன்னகையா புன்னகை இருந்தாலே சரி. அதே ஆணுக்கு அதே தான். ஆணுக்கு பெண்ணுக்கு தான் சேர்ந்து சொல்கிறோம். அதுக்கு ஒரே ரசி தான். ஆண்களும் பெண்களும் எங்கேயும் இருந்தால் நகைச்சுவை உணர்வோடு இருந்தீங்கன்னா புதன் உங்களுக்கு அள்ளி வழங்கிடுவான். ஞானம், கல்வி, சபயோஜ புத்திரி, முன் யோசனை எல்லாம் உங்கள்கிட்ட கேட்டு செய்வாங்க குடும்பத்தில். அப்படிப்பட்ட புதன் உங்களுக்கு பாகிஸ்தான் இருக்கார். ரொம்ப சிறப்பு. உங்கள் அறிவை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 10ஆம் இடத்துல சூரியனும் சந்திரன் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சது 10ஆம் சூரியன் சந்திரன், அதாவது தொழில் ஏற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அம்மா வழியில் அப்பா வழியில் நல்ல செய்திகள், சுப நிகழ்ச்சிகள், சுப விரயங்கள், ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகிறது. அப்பா அம்மா வழியிலேருந்து ஏதாவது நல்ல செய்திகள் வரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, குலதெய்வத்துக்கு செலவழிக்கிறது, அதனால் பல கடன்களை தீர்த்துக்கிறது, இது வரைக்கும் வராத கடன்கள் வர்றது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு எதிர்பாராத நிகழ்ச்சியெலாம் நடக்கும். அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதே போல் 12ஆம் இடத்துல சனியும் சுக்கரன் இருக்காங்க. இப்போ சனி உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். சுக்கரன் 12ஆம் இடத்துல இருக்கார். மறைவு ஸ்தானத்தை சுக்கரன், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த லக்னத்துக்கு ராசிக்கும் சுக்கரன் பாவையாக இருந்தாலும் அவர் மறந்துருக்கிறார். அது எதிர்பார்க்குற நேரத்தில் சின்ன சின்ன ஏமாற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில். இப்படி ரொம்ப எதிர்பார்த்துருப்பீங்க, அன்றைக்கி அந்த இது சக்ஸஸ் எல்லாம் எதிர்பாராமல் திடீர்னு கிடைக்கும், அது லாபம். அப்படி நீங்கள் நடத்துக்க வேண்டியதுதான். வாழ்க்கையில் எல்லாமே என்ன நடக்குதாங்க, கிடையாது யாருக்குமே. அது சொன்னால் வந்தால் சாட்டுக்கிறோம், வராட்டி விட்டுருவோம் மாதிரி அந்தந்த நேரங்களில் அந்தந்த காலங்கள் நீங்கள் அனுபவிச்சு போய்கிட்டே இருக்கணும். இது தான் இன்றைக்கி நடந்து தான் தீரணும்னு நீங்கள் தீர்மானம் பண்ணால் அந்த தீர்மானம் கண்டிப்பாக நடக்கவே செய்யாது. ஏன் 7 சனி ஓடிக்கிட்டு இருக்குது, அடுத்த ஜென்மச்சனி வர்றாரு. இந்த மாதிரி சனியோட அட்டாக் இருக்கும்போது எதையுமே நீங்கள் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும்னு கண்டிஷன் போட்டால் அது உங்களுக்கு ஒத்துழைக்காது. எதுனாலும் ஏற்றுக்கொள்வோங்கிற பக்குவத்தில் வந்தால் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இதுதான் ஏன் உபயலக்கணம் அல்லவா. இது உபயராசி, உபயலக்கணம். உபயலக்கணத்தில் பிறந்தவங்க எதுக்குமே ரெடியாக இருக்கணும். நீராக ஓகே, நிலமாக ஓகே, ரெண்டுக்கும். அப்போ ரெண்டுக்கும் நீங்கள் நடுநிலையாக போகும்போது வெற்றி மேல் வெற்றி குரு உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். குரு 2 குரு, பிடி வாத்தியார் இருக்கவும் ரெடி, கிளாஸ் வாத்தியார் ரெடி. அப்படி ரெண்டையும் நீங்கள் பழகிக்கிறணும். நான் இப்படி தான் இருப்பேன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இந்த 1/1/2025 ஜெயிக்கிறதுக்கு சில ஆலோசனை டிப்ஸு கொடுத்தாச்சு. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து மாணவி பார்ப்போம். இப்போ மீனராசி மாணவர்கள் 1லேருந்து 12 அந்த 5 ஒரு 8 வச்சுக்கிறோமே, 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையிலேருந்து 12ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவிகளுக்கெல்லாம் மறதிகள் இருக்குங்கய்யா. கொஞ்சம் மீனராசி மறதி இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக படிங்க. கொஞ்சம் சுறுசுறுப்புலேருந்து அதாவது சோம்பல் தான் மிகப்பெரிய உங்களுக்கு எதிரி. அதை தூக்கி ஓரமாக போட்டு சுறுசுறுப்பாக உங்களுக்காக வாழ்கிறீங்க. வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க, படிக்க என்னையா ஒரே படிங்க ஆனையா எதுக்கியா சொல்கிறாங்க, உங்களுக்காக சொல்கிறாங்க. அப்போ மாணவ என்ன செய்யணும், நம்ம தாய் தாப்பன் நம்மளை படிக்க வைக்கிறாங்க. படிக்கிற பெரிய கடப்பாறை உணர்வு தான், கல்கண்டு மாதிரி அள்ளி பருக வேண்டியதானே. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் படித்தா உங்களுக்கு தானே பக்கத்தில் பிகாம், பிஎஸ்சி, எம்எஸ்சி போட்டுக்கிறீங்க. உங்கள் அப்பா அம்மா படிக்க வச்சு உங்கள் அப்பா அம்மா பக்கத்தில் போட முடியுமா அந்த பென்சிலை? அதை நினச்சி சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இந்த 10th +2 படிக்கிற பிள்ளைங்க மிகப்பெரிய அறிவாருங்க. ஏன்னா இந்தியாவிலே உலகத்திலேயே தமிழ்நாட்டு குழந்தைய மாணவர் நல்லா படிக்கிறாங்கன்னு பேராயிடுச்சு. அதை எல்லா மாணவரும் ஒரு ஸ்கூலாஸில் 100 பேர் 100% 100 ஃபஸ்ட்டு மார்க்கியா அப்படின்னு சொல்லணும். அப்போ எல்லா மாணவரும் ஒத்துழைக்கணும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. உலகத்தை ஜெயிக்க பிறக்கிறீங்க மாணவிகளாம். அப்போ என்ன செய்யணும், நீங்கள் படிங்க, நல்லா படிங்க. படிப்பே மிகப்பெரிய சொத்துங்க உங்களுக்கு. நீ அழகாக மெரிட்டில் பாஸ் பண்ணால் அழகாக இங்கேவா உங்களுக்கு தாம்பாலம் வச்சு அழைப்பாங்க காலேஜில். அந்த மாதிரி நல்லா படிங்க என் மாணவ செல்வங்களே. அடுத்து இளைஞர்கள். இப்போ இந்த இளைஞர்னால்
19லேருந்து ஒரு 30 வயசுக்குள்ள வைங்களேன். ஒரு கல்யாணம் பருவத்தில் இளைஞர்களுக்கு இந்த இளைஞர்கள் தொழில் பண்ணுறவங்க அந்த மாதிரி இளைஞர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இளைஞர்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வேகமாக வண்டியில் போகிறது, தொழிலுக்காக நான் இப்போ வேகமாக ஆஃபீஸ் போனேன் அப்படி போகிறது, ஹெல்மெட் இல்லாமல் போகிறது, அதே யாருக்கு இந்த ஹெல்ப் பண்ண போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. நம்ம வேலை உண்டு, நம்ம ஜோலி ஒன்று போய்க்க வந்துக்குங்க. அடுத்தவங்களுக்கு யோசனை சொல்கிறது, அடுத்தவங்க விஷயத்தில் போய் தலையிடுறது, அடுத்தவங்களுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து உங்களை மட்டும் பார்த்தாலே போதும். இந்த வருஷம் நீங்கள் எப்படியோ ஓட்டிடலாம். கடன் வாங்கவும் செய்யாதீங்க, கடன் கொடுக்கவும் செய்யாதீங்க. நட்பை வெறுக்கவும் செய்யாதீங்க, ரொம்ப நட்பாக போகவும் செய்யாதீங்க. எல்லாமே அளவோடு வச்சுட்டிங்கன்னா இந்த 2025 ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகுது. அதனால் எங்கிட்டா உங்களை மாட்டின்னு நினைப்பாங்க. அதில் நீங்கள் வெளியே வந்துடுங்க. உள்ளுக்குள்ளே போய் ஏதாவது மாட்டிக்கிட்டு சங்கடப்படாதீங்க. அதே போல் இந்த வருஷத்தில் திருமணமாக இந்த சுப விரயங்கள் உண்டு. ரொம்ப ஆடம்பரம் கல்யாணம் முடிக்காதீங்க, சிம்பிளாக முடிங்க. வர்றவங்க வயிறாக சாப்பாடு கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி இளைஞர்களுக்கு திருமணம் பண்ணுற யோகம் இருக்குது, சுப விரயமாகிறதுக்கு யோகம் இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த வருஷத்தில் திருமணம் பண்ணக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைச்சி நல்ல உணவு வகையில் நல்லா கொடுங்க. அது சிறப்பான பலனை கொடுக்கும். அடுத்து 40 வயசுக்கு மேலே தான் உண்மை அருமையான பலனுங்க. 40 வயசுக்கு மேலே மீனராசிக்காரர் அற்புதமான 2ஆம் சொத்து சனி, பொங்கு சனிம்பாங்க. அதை நல்ல சொத்து உங்களுக்கு தான். உண்மையிலே இந்த லக்கி ஆண்டுன்னு சொல்லுவோம். லக்கி ப்ரைஸ் யாருக்கு? 40 வயசுக்குள்ள உள்ளவங்களுக்கு. இந்த ராசியில் புரட்டாதி 1ஆம் பாதம், உத்திரட்டாதியும் ரேவதியும் முழு பாதமாக இருக்கும். அவங்களுக்கு அருமையான வாய்ப்பு இருக்குது. நல்லா பயன்படுத்திக்கல. ப்ரொமோஷன் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும், உங்கள் தொழிலில் ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம், ஏற்றம், மகிழ்ச்சி, எல்லா வகையிலையும் சின்ன சின்ன துன்பங்கள் இருந்தாலும் அதை நீ இன்பமாக மாற்றி உங்கள் அறிவால் பயன்படுத்தி பல சாதனை புரியலாம். என்ன ஜென்மச்சனியாக இருக்கிறனால உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதை நீங்கள் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். என்னதான் அந்த உடம்பு ஒத்துழைக்கணும்லங்க. எவ்வளோ காசு இருந்தாலும் சரி, எவ்வளோ உறவு இருந்தாலும் சரி, என்ன தான் நம்மளுடைய பெனிஃபிட் இருந்தாலும் உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்கணும். அப்போ உணவு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இரவு பயணங்களை தவிர்க்கணும். இந்த காலங்களில் நல்லா நீங்கள் திருநள்ளாறு, திருநாகேஸ்வரம் இந்த மாதிரி திருத்தங்களுக்கு போகிறது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, நல்ல மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது. 40 வயசு முன்னெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பழுது குறைச்சிக்கிறணும். ரொம்பையும் போட்டு இழுத்து மல்லு கட்டிக்கிட்டு கூடாது. அதுங்க நார்மல் ஆகிக்கங்க. மிக 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 மீனராசிக்காரர்களுக்கு நீங்கள் ஆளை சொல்லக்கூடிய அளவுக்கு பக்குவமாக இருப்பீங்க. ரொம்ப எதிர்பார்க்காமல் நார்மலாக எளிமையாக இருந்தால் உங்களுக்கு 2025 மிக அபூர்வமான ஆண்டாகவே இருக்கும். ஏன்னா அருமையான ஆண்டு. புதன்கிழமை பிறக்குது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ 40 வயசு இருக்கிற மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் யோகம் அமைப்பு சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம். மீனராசிக்காரர்களுக்கும் மற்ற அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அனைத்து அதிர்ஷ்ட நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு ஹேப்பி நியூ இயர்.